ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இனிமேல் பார்க்க போகிற டாபிக் வந்து சார்ட்டிங் அல்காரிதம்ஸ். ஸோ ப்ரீவியஸாக வந்து நம்ம கிராஃப்னா என்ன, ஸோ கிராஃபோட ட்ராவர்சல், கிராஃபோட ரெப்ரசன்டேஷன்ஸ், ஸோ அண்ட் தென் பிஃபோர் வந்து ட்ரீ, இந்த மாதிரி வந்து என்னதுன்னா நம்ம நிறையா பார்த்தோம். ஸோ நம்ம இன்னையிலேருந்து நம்ம பார்க்க போகிறது வந்து என்னென்னா சார்ட்டிங் அல்காரிதம்ஸ். ஸோ நம்ம சிலபஸ் படி பார்த்தோம் அப்படின்னா என்னென்ன சார்ட்டிங் இருக்குது அப்படின்னா இன்சர்ஷன் சார்ட்டிங், குவிக் சார்ட்டிங், மெர்ஜ் சார்ட்டிங், கீப் சார்ட்டிங். சரிங்களா? இதில் வந்து என்னென்னா இன்சர்ஷன் சார்ட்டிங் வந்து நார்மலாக வந்து என்னென்னா இன்டர்னல் சார்ட்டிங், எக்ஸ்டர்னல் சார்ட்டிங் சொல்லுவாங்க. ஸோ இன்டர்னல் சார்ட்டிங் அப்படிங்கிறது என்னென்னா, நம்ம இப்போ ஒரு அரே இருக்குது அப்படின்னா அந்த அரேவை நம்ம அப்படியே வச்சுட்டு பண்ணுறது. எதுலேயுமே நம்ம தனியாக வச்சுட்டு அது எதுவுமே நம்ம பண்ண போகிறதில்ல. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து என்னென்னா, ஒரு 5 எலமெண்ட் இருக்குது அப்படின்னா ஒரு எலமெண்ட் இன்னொருதோட கம்பேர் பண்ணியே ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து என்னென்னா சார்ட்டிங் பண்ணுவோம். சரிங்களா? அடுத்து வர அந்த குயிக் சார்ட்டிங், மெர்ஜ் சார்ட்டிங், கீப் சார்ட்டிங் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்டர்னல் சார்ட்டிங். அது வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டிவைட் அண்ட் கான்க்யூர். ஒரு 10 எலமெண்ட் இருக்குது அப்படின்னா அதை கொஞ்சம் கொஞ்சமாக உடச்சி தனித்தனியாக கொடுத்துருவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து என்னென்னா, இப்போ இன்சர்ஷன் சார்ட்டிங் அப்படின்னா ஒரு ஆள்கிட்டே நான் கொடுத்து ஒரு 5 எலமெண்ட்டை நான் கொடுக்குறேன், இது நீயே சார்ட் பண்ணுப்பா அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா அவனே சார்ட் பண்ணி கடைசி ஆன்சர் கொடுத்தான் அப்படின்னா இன்சர்ஷன் சார்ட்டிங். இல்லைன்னா ரொம்ப புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, இப்போ நீங்களே யார்ட்டையுமே கொடுக்காம நீங்களே சார்ட்டிங் பண்ணால் அது வந்து என்னென்னா இன்டர்னல் சார்ட்டிங். சரிங்களா? இன்டர்னல் சார்ட்டிங்கில் தான் வந்து இந்த இன்சர்ஷன், செலெக்ஷன், பபிள் சார்ட்டிங் இது எல்லாமே வரும். ஸோ இன்டர்னல் சார்ட்டிங்னா என்னதுப்பா, நம்ம ஒரு ஆளே வந்து சார்ட் பண்ணுறது. சரிங்களா? ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஸோ எக்ஸ்டர்னல் சார்ட்டிங் அப்படிங்கிறது நீங்கள் சார்ட் பண்ணாமல் நீங்கள் உங்களோட வேலையை வந்து என்னென்னா கலெக்ட் பண்ணுறது மட்டும்தான், கொடுக்குறது, கலெக்ட் பண்ணுறது. ஸோ 10 எலமெண்ட் இருக்குது. ஸோ 10 எலமெண்ட்டை வந்து ஒரு 10 எலமெண்ட் உள்ள ஒரு அரே இருக்குது, அதை வந்து நீங்கள் சார்ட் பண்ண போகிறீங்க. ஸோ அந்த 10 எலமெண்ட் வந்து சார்ட் பண்ண போகிறீங்க. நான் 2 பேர்த்திட்ட கொடுக்க போகிறேன். 5 எலமெண்ட்டை வந்து என்னென்னா இன்னொரு ஆள்கிட்டையும், 5 எலமெண்ட்டை வந்து என்னென்னா இன்னொரு ஆள்கிட்டையும் கொடுத்துட்டு நீங்கள் அந்த 5 சார்ட் பண்ணுங்கள், நீங்கள் அந்த 5 சார்ட் பண்ணுங்கள் நான் சொல்கிறேன். அவங்க சார்ட் பண்ணி என்கிட்ட கொடுப்பாங்க இல்லையா, கொடுத்ததுக்கப்புறம் ஃபைனலாக வந்து நான் சார்ட் பண்ணுவேன். ஸோ இது வந்து எக்ஸ்டர்னல் சார்ட்டிங். எக்ஸ்டர்னல்னால் வெளியே. ஸோ அது வந்து இன்னொரு சோர்ஸுக்கு நம்ம கொடுத்துட்டு அதை நம்ம கலெக்ட் பண்ணுறோம். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து என்னென்னா இன்டர்னல் சார்ட்டிங். ஸோ இதில் இன்டர்னல் சார்ட்டிங் பார்த்தோம்னா நம்ம சிலபஸ் படி பார்த்தோம்னா இது மட்டும்தான் இருக்குது, இன்சர்ஷன் சார்ட்டிங் மட்டும்தான். குவிக் சார்ட்டிங், மெர்ஜ் சார்ட்டிங் எல்லாமே, ஹீப் சார்ட்டிங் இது எல்லாமே வந்து என்னென்னா எக்ஸ்டர்னல் சார்ட்டிங். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து என்னென்னா இன்சர்ஷன் சார்ட்டிங். ஸோ வாட் இஸ் இன்சர்ஷன் சார்ட்டிங்? ஸோ இன்சர்ஷன் சார்ட்டிங்னாலே எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா பிளேயிங் கார்ட்ஸ் தான். ஸோ நீங்கள் கீழே கார்ட்ஸ் இருக்குது. ஆக்சுவலாக உங்களுக்கு எல்லா பேருமே கார்ட்ஸை வந்து ஆக்சுவலாக வந்து கார்ட்ஸை வந்து வந்து நம்ம இது பண்ணி எல்லா விதத்துக்கும் போடுவாங்க இல்லையா. போடும்போது நீங்கள் ஒவ்வொரு கார்டாக எடுத்து கையில் எப்படி அரேஞ்ச் பண்ணுவீங்க அப்படின்னா இந்த இன்சர்ஷன் சார்ட்டிங் மாதிரி தான். ஸோ வரிசையாக கார்ட்ஸை வந்து அந்த ஆர்டர்லேயே நீங்கள் ஒவ்வொன்றா எடுத்து வைப்பீங்க இல்லையா. ஒரு 3 கார்டு எடுத்துட்டீங்க, 4வது கார்டு எடுக்கும்போது அந்த 4வது கார்டு உங்கள் கையில் இருக்கிற 3வது கார்டில் எந்த இடத்துல இருக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் சார்ட் பண்ணுவீங்க இல்லையா, அதான் இன்சர்ஷன் சார்ட்டிங். ஸோ இன்சர்ட் பண்ணுறீங்க, ஏற்கனவே உள்ள 3 கார்டில் நீங்கள் எடுத்த 4வது கார்டை ப்ராப்பரான பொசிஷனில் நீங்கள் இன்சர்ட் பண்ணுறீங்க. ஸோ இதுதான் ரியல் டைம் அப்ளிகேஷன் இன்சர்ஷன் சார்ட்டிங். ஸோ இங்கே வந்து இன்சர்ஷன் சார்ட்டிங்கில் என்ன பண்ணுறாங்க, ஃபஸ்ட்டு பாயிண்ட் பாருங்கள். ஃபார் இன்சர்ஷன் சார்ட் we need to consider an array in 2 parts, sorted part and unsorted part. ஆக்சுவலாக வந்து நமக்கு நம்ம இனிஷியலாக நம்மளுக்கு ஒரு அரே இருக்குது, இன்புட் வாங்குறீங்க, ஆக்சுவலாக வந்து இன்புட் கொடுக்குறீங்க. ஸோ அந்த இன்புட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா அன்சார்ட்டடாக தான் இருக்கணும். ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு அன்சார்ட்டட் அரே 7 2 4 1 5 3 இருக்கு இல்லையா, இதை வந்து ஒரு அன்சார்ட்டட் அரேன்னு சொல்கிறாங்க. இதில் நீங்கள் சார்ட்டிங் ஆரம்பிக்கும் போது ஃபஸ்ட் எலமெண்ட்லேருந்து தானே ஆரம்பிப்பீங்க. இங்கே வந்து 7 இருக்கு இல்லையா, 7 வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சார்ட்டட் பார்ட். 2 4 1 5 3 இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா
அன்சார்ட்டட் அரே. ஸோ அதான் வந்து இன்னொரு பாயிண்ட் பாருங்கள். we will have to divide this array into sorted part and unsorted part. நம்ம இன்புட் எப்படிப்பா கொடுக்குறோம்? 7 2 4 1 5 3 இப்படி ஒரு அரே நம்ம வாங்கிக்கிறோம். வாங்கினதுக்கப்புறம் இதில் இன்சர்ஷன் சார்ட் எப்படி பண்ணுவாங்க? சார்ட்டட் பார்ட்டு அன்சார்ட்டட் பார்ட்டுன்னு இதை பிரிப்பாங்க. ஸோ இதில் சார்ட்டட் பார்ட் அப்படிங்கிறது வந்து the first element is always sorted. ஃபஸ்ட் எலமெண்ட் வந்து என்னதுப்பா? இதில் 7 இருக்கு இல்லையா? இந்த 7 வந்து பார்த்தீங்கன்னா சார்ட்டட் பார்ட்டுன்னு வச்சுருப்பாங்க. ஸோ நம்ம எக்ஸாம்பிளுக்கு நம்ம போய் பார்ப்போம். சரிங்களா? ஸோ இந்த எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கும்போதே வந்து என்னென்னா இந்த தியரியை ஃபுல்லாக நம்ம ரீகால் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள், வாட் இஸ் அன் இன்சர்ஷன் சார்ட் அண்டு ஹவு இட் ஒர்க்ஸ். ஸோ அதைத்தான் நம்ம எக்ஸாம்பிளில் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம மேலே பார்த்தா அதே எக்ஸாம்பிள் தான். ஸோ மொதல் எடுத்தோன்னே எப்படிப்பா இன்புட் கொடுப்பீங்க? 7 2 4 1 5 3 இப்படின்னு சொல்லி நீங்கள் இன்புட் கொடுத்துருவீங்க. இதில் நான் சொன்னேன் இல்லையா, இன்சர்ஷன் சார்ட்னா என்ன பண்ணுவாங்க? ஆக்சுவலாக வந்து மொத்தம் 6 கார்டுன்னு வச்சுக்கோங்க. 6 கார்டில் மொதல் கார்டை எடுக்கிறீங்க. அந்த கார்டோட நம்பர் வந்து 7. ஸோ அப்போ நீங்கள் சார்ட் பண்ணிட்டீங்க இல்லையா, கரெக்டாக ஒரு பொசிஷன் கையில் வச்சுட்டீங்க. அதனால தான் வந்து என்னது, அதை சார்ட்டட்னு சொல்கிறாங்க. நம்ம எடுக்கிற எலமெண்ட்டை வந்து சார்ட்டட்னு சொல்கிறாங்க. இதில் வந்து 7 போட்டு ஒரு கோடு போட்டிருக்காங்க இல்லையா, கோடுக்கு இந்த லெஃப்ட் சைடு உள்ளது ஃபுல்லாக சார்ட்டடு, ரைட் சைடு உள்ளது ஃபுல்லாமே அன்சார்ட்டட். சரிங்களா? சரி, இப்போ நம்ம அடுத்து என் கையில் ஒரு கார்டு இருக்குது. அந்த கார்டோட நம்பர் வந்து 7. ஸோ அதான் சார்ட்டட். மிச்ச 5 கார்டு வந்து பார்த்தீங்கன்னா கீழே தரையில் இருக்குது, இன்னும் நான் எடுக்கலைன்னு வச்சுக்கோங்க. சரிங்களா? நான் அடுத்த கார்டு எடுக்கிறேன். அடுத்த கார்டு வந்து என்னென்னா 2. ஸோ 2வை வந்து என்னென்னா சார்ட்டட் பார்ட்டுக்கு வந்து மூவ் பண்ண போகிறோம். மூவ் பண்ணால் அது எங்கே வரும்? 7க்கு முன்னாடி வரும். அதான் நம்ம சார்ட் பண்ண போகிறோம். ஸோ லாஜிக் இருக்கும். நீங்கள் இந்த நம்பரை வந்து என்னென்னா அந்த இன்சர்ஷன் சார்ட் கோடிங்கில் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா இப்படி தான் அதை சார்ட் பண்ணும். எடுத்தோன்னே எல்லாத்தையுமே போய் மேட்ச் பண்ணி சார்ட் பண்ணாது. சரிங்களா? ஒரு நம்பராக எடுத்து அதோட பொசிஷனில் வைக்கும். ஸோ அதான் வந்து இன்சர்ஷன் சார்ட்டிங். அப்போ 2வை எடுக்கிறேன், தரையிலேருந்து 2வை எடுக்கிறேன். அதை வந்து என்னது, ஏற்கனவே என் கையில் 7 இருக்குது. அப்போ நான் எப்படி வைப்பேன்? 7க்கு முன்னாடி வச்சுருவேன். அடுத்த இது ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு தடவையும் ஃபார் லூப் சுற்றும் போது நடக்கும். அடுத்த தடவை ஃபார் லூப் சுற்றும் போது வந்து என்னென்னா இன்னொரு எலமெண்ட்டை நான் எடுக்கிறேன். ஸோ அதாவது இன்னொரு கார்டை எடுக்கிறேன். ஸோ அதை எடுத்ததுக்கப்புறம் அந்த கார்டை திருப்பி பார்க்குறேன், அது 4. ஸோ அந்த 4ங்கிறது வந்து எந்த பொசிஷனுக்கு போகும் அப்படிங்கிறது நம்மளுக்கே தெரியும். இதுக்குப்பா 2க்கும் 7க்கும் நடுவில். சரிங்களா? ஸோ அங்கே போயிடும். சரியா? அது சார்ட்டட் அரே. அப்போ 2 4 7 சார்ட்டடாக இருக்குது. இந்த பக்கம் வந்து என்னன்னே நம்மளுக்கு தெரியாது. ஆனால் இப்போ நம்ம பார்த்தா தெரியுது 1 5 3ன்னு. நம்ம ரியல் டைம் எக்ஸாம்பிளில் கார்டை நம்ம கீழே இந்த பக்கம் திரும்பி இருக்கும். ஸோ 1 5 3ங்கிறது நம்மளுக்கு தெரியாது. சரிங்களா? சரி, அடுத்த கார்டு எடுக்கிறேன். அடுத்த கார்டு வந்து பார்த்தீங்கன்னா 1. சரிங்களா? 1 எடுக்கும்போது வந்து என்னென்னா ஃபஸ்ட்டு 1ஐயும் 7ஐயும் கம்பேர் பண்ணுவேன். 7க்கு முன்னாடி வரணும். அதுக்கப்புறம் 1ஐயும் 4ஐயும் கம்பேர் பண்ணுவேன். 4க்கு முன்னாடி 1 வரணும். அதுக்கப்புறம் என்னதுப்பா 1ஐயும் 2ஐயும் கம்பேர் பண்ணுவேன். அதுக்கப்புறம் என்னதுப்பா 2க்கு முன்னாடி வந்துடும். ஸோ இப்போ இங்கே எத்தனை கம்பேரிசன் நடந்திருக்கு? 3 கம்பேரிசன் தான் நடந்திருக்கு. சரிங்களா? இதே இது நம்ம நார்மல் சார்ட்டிங் பண்ணியிருந்தோம் அப்படின்னா ஒவ்வொரு எலமெண்ட்டும் எல்லா எலமெண்ட்டோடையும் கம்பேர் பண்ணி நடக்கும். இதுனா ஒவ்வொன்றுக்குமே கம்மியான கம்பேரிசன் தான் இருக்குது. சொல்ல வருது புரியுதாப்பா? மிச்ச சார்ட்டிங்க்கும் இந்த சார்ட்டிங்க்கும் வித்தியாசம் தெரியுதாப்பா? சரி, அடுத்து வந்து என்னது 5 எடுக்கிறேன். ஸோ 5 எடுத்து 7ஓட நான் கம்பேர் பண்ணுறேன். 7ஓட கம்பேர் பண்ணும்போது 5 கம்மி தான். அப்போ 7க்கு முன்னாடி உள்ள பொசிஷனுக்கு வரும். ஸோ அதுக்கப்புறம் 4ஓட கம்பேர் பண்ணுறேன். 4ஓட 5 கூட தான். ஸோ அப்போ வந்து 7க்கு முன்னாடி உள்ள பொசிஷன்லேயே நான் வச்சுட்டேன். அதுக்கப்புறம் 3 எடுக்கிறேன். இந்த பாருங்கள் 3. ஸோ லாஸ்ட்டாக ஒரு கார்டு எடுக்கிறேன், அது வந்து 3. ஸோ என் கையில் வந்து 5 கார்டு இருக்குது. 1 2 4 5 7 அப்படிங்கிற உள்ள கார்டு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ 3 வந்து எதோட கம்பேர் பண்ணுறேன்? 7ஓட கம்பேர் பண்ணுறேன். 7ஓட லெஸ் அப்படிங்கிறதுனால 7க்கு முன்னாடி வந்துடும். அதுக்கப்புறம் 5ஓட கம்பேர் பண்ணுறேன். 5க்கு முன்னாடி வரும். நான் சொல்ல நீங்கள் இந்த இதை பார்த்தாலே தெரியும். அதுக்கப்புறம் 4ஓட கம்பேர் பண்ணுறேன். 4க்கு முன்னாடி வந்துடும். சரிங்க. 2ஓட கம்பேர் பண்ணுறேன். 2க்கு முன்னாடி வராது, 2க்கு அடுத்து தான் வரும். சரிங்களா? அந்த பொசிஷனுக்கு வந்துடுச்சு. இதுதான் இன்சர்ஷன் சார்ட்டிங். ரொம்ப ஈஸி தான்ப்பா. இன்சர்ஷன் சார்ட்டிங்கில் ரொம்ப வித்தியாசமாக இருக்கா? இதில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேருந்து பார்த்தீங்கன்னா தெரியும், கம்பேரிசன்ஸ்லாம் ரொம்ப கம்மி.
இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இனிஷியலாக வந்து இந்த இருக்குது, இனிஷியலாக இருக்குது. இதே நார்மல் ஸ்டார்டிங்கில் நம்ம என்ன பண்ணுவோம், ஒவ்வொரு எலமெண்ட்டையும் எல்லா எலமெண்ட்டோடையும் கம்பேர் பண்ணி அந்த பொசிஷனுக்கு மூவ் பண்ணுவோம். ஆனால் இங்கே வந்து என்னது 7ன்னு எடுத்துட்டாங்க, அது எதோடையும் அவங்க கம்பேர் பண்ணலை. தடவை ஃபார் லூப் சுற்றும் போது வந்து என்னதுப்பா 7ன்னு எடுத்துட்டாங்க, உள்ள இன்னொரு ஃபார் லூப் இருக்கும், அதுக்குள்ளே போகும்போது வந்து என்னது எதோடையும் கம்பேர் பண்ணலை, அப்படியே நிப்பாட்டிட்டாங்க. அடுத்து வந்து என்னதுப்பா 2 எடுக்கிறாங்க, 2 எதோட கம்பேர் பண்ணால் போதும், 7ஓட மட்டும் கம்பேர் பண்ணால் போதும், மிச்சம் எதோடையும் நீங்கள் கம்பேர் பண்ண தேவையில்லை. 7ஓட கம்பேர் பண்ணால் 7ஓட அது வந்து லெஸ் அப்படிங்கிறனால 7க்கு முன்னாடி போயிடும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 4 எடுக்கிறாங்க, 4 எடுக்கும்போது 153 அதோட நீங்கள் கம்பேர் பண்ணவே தேவையில்லை. சார்ட்டர்டில் ஆல்ரெடி 27 இருக்கு இல்லையா, அதோட கம்பேர் பண்ணால் போதும். அப்போ 4 எடுக்கும்போது 2 கம்பேரிசன் தான், 2ஓடையும் 7ஓடையும் கம்பேர் பண்ணால் போதும். கம்பேர் பண்ணி அதோட பொசிஷனுக்கு மூவ் பண்ணிடுறாங்க. சரிங்களா? சரி, அதே மாதிரி தான் வந்து 1 எடுக்கும்போதும் வந்து என்னதுப்பா 7, 4, 2 3 கம்பேரிசன் இருந்தாலே போதும். ஸோ அப்போ வந்து ஒவ்வொரு டைமும் வந்து நம்பர் ஆஃப் கம்பேரிசன்ஸ் வந்து மிச்ச சார்ட்டிங்கையும், நார்மல் சார்ட்டிங் இருக்கு இல்லையா, அந்த சார்ட்டிங்கோட இந்த சார்ட்டிங் வந்து ரொம்ப கம்மி. ஸோ இன்சர்ஷன் சார்ட்டிங் மேக்ஸிமம் வந்து என்னது பிளேயிங் கார்ட்ஸில் வந்து இன்சர்ஷன் சார்ட்டிங் வந்து பண்ணுவாங்க. நம்ம சீட்டுக்கிட்ட விளையாடுவோம் இல்லையா, அது வந்து என்ன சார்ட்டிங்கை பேஸ் பண்ணி நடக்குது, சீட்டை எப்படி அரேஞ்ச் பண்ணுறாங்க அப்படின்னா இன்சர்ஷன் சார்ட்டிங்கை பேஸ் பண்ணி தான் அரேஞ்ச் பண்ணுறாங்க. சரிங்களா? சரி, ஓகே. இன்றைக்கி வந்து இன்சர்ஷன் சார்ட்டிங்கு போதும். ஸோ இன்சர்ஷன் சார்ட்டிங்கை நீங்கள் ஆக்சுவலாக வந்து உங்களுக்கு ப்ரோக்ராம் இருக்கும், நீங்கள் இந்த ப்ரோக்ராமில் இந்த இன்புட்டை போட்டு மேனுவல் கால்குலேஷன் போட்டு பாருங்கள். ஸோ மேனுவல் கால்குலேஷன் புரியல அப்படின்னு இந்த லாஜிக் படி தான்ப்பா வந்து அந்த ப்ரோக்ராமோட அவுட்கம் வரும். சரிங்களா? அப்போ வந்து ஒவ்வொரு தடையும் நீங்கள் எழுதி பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு வரும். சரிங்களா? இதை நம்ம மேனுவலாக நம்ம பார்த்தோம். ஸோ அதில் வந்து என்னென்னா ப்ரோக்ராம் லாஜிக்கில் இந்த மாதிரி வந்து 2 ஃபார் லூப் இருக்கும். ஒரு ஃபார் லூப் வந்து ஒரு கார்டு எடுக்கிறது, ரெண்டாவது உள்ள ஃபார் லூப் வந்து என்னென்னா அந்த கார்டு எந்த பொசிஷனுக்கு போகணும் அப்படிங்கிறத சொல்கிறது. சரிங்களா? ஸோ இதை மேனுவலாக ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு சார்ட்டை டிஸ்கஸ் பண்ணுங்கள். எந்த பார்ட்டு புரியலையோ அதை வந்து உடனே கேட்டுறணும். சார் சொல்லி தருவார். ப்ரோக்ராம் வந்து என்னதுப்பா லாஜிக் சொன்னால் போதும், ப்ரோக்ராம் நீங்களே தான் மேக்ஸிமம் போட்டு பார்க்கணும். ஸோ மேனுவலாக போட்டு பார்த்துட்டு எதுவும் டவுட் இருந்தது அப்படின்னா சார்ட்டை கேளுங்க. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து என்னென்னா நம்ம குயிக் சார்ட்டிங் பார்ப்போம். சரிங்களா? ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.